கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். நாம் இன்றைக்கு தியானிக்கும் வசனம் 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். அவர் தம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்ததினாலே அன்பு இன்னதென்று அறிந்திருக்கிறோம். அதாவது இன்றைக்கு நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம் என்றால், இயேசு கிறிஸ்துவின் அன்பு எப்படிப்பட்டது என்று நாம் பார்க்கலாம். நம்முடைய தாயின் அன்பு எப்படிப்பட்டது? முதலாவது நம்முடைய தாயின் அன்பை நாம் சிந்தித்து பார்த்தோமானால், நம்மை பெற்ற தாயின் அன்பில் எந்த ஒரு சுயநலமே இருக்காது. இன்னொரு பார்த்திங்கன்னா, எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லாமல் நம்மை முழுவதுமாய் நம்ம மீது அன்பு காட்டுற ஒரு ஜீவன்னா அது தாய். அதுபோல தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வந்து நமக்காக எல்லாவற்றையும் அவர் சகித்ததை நிமித்தம் நம்ம மீது காட்டுற அன்பில் பார்த்திங்கன்னா எந்த ஒரு சுயநலமுமே இல்லை. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்மக்கிட்ட எந்த பொருளையோ பொண்ணையோ எதையுமே அவர் நம்மக்கிட்ட எதிர்பார்க்கவும் இல்லை. எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் நம்மேல் அவர் காட்டுகிற அன்பு தான் உண்மையான அன்பு. அதை காட்டிலும் வசனம் என்ன சொல்லுகிறது? தமக்காக ஜீவனை கொடுத்ததினாலே அவருடைய அன்பு என்னதென்று நாம் அறிந்திருக்கிறோம். ஒரு வசனம் என்ன சொல்லுகிறதுனா, தன் சிநேகிதனுக்காக ஜீவனை கொடுக்கிறதை காட்டிலும் மேலான அன்பு இல்லை என்று. அப்போ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம் மீது எவ்வளவு அன்பு வைத்திருக்கிறார், நமக்காக தன் ஜீவனையே கொடுத்திருக்கிறார். அந்த இயேசு கிறிஸ்துவின் அன்பு வந்து ஒரு நாளும் மாறாத அன்பு. இன்னொன்று பார்த்திங்கன்னா உண்மையான அன்பு. நம்ம எல்லாருக்கும் புரிகிற மாதிரி பார்த்திங்கன்னா, ஒரு மனிதன் வந்து எப்போவுமே சுத்தமாகவே இருக்கணும்னு ஆசைப்பட்டு கொண்டிருக்கிற மனுஷன் வந்து காலையில் எழும்பி நல்லா தலைக்கெல்லாம் குளித்து சுத்தமாக நீட்டாக ட்ரெஸ் பண்ணி நல்லா சுத்தமாக இருக்கிறாரு. அந்த மனுஷன் டெய்லி அப்படி பழகி கொண்டிருக்கிற மனுஷனை ஒரு நாள் கொண்டு வந்து குப்பையாக இருக்கிற இடத்துல, துர்நாற்றம் அடிக்கிற இடத்துல அவரை கொண்டு விட்டோன்னா, அந்த மனுஷன் என்ன சொல்லுவார்னா, ஐயோ இந்த இடத்துல எனக்கு நல்லா நிற்க முடியல, வாந்தி வருது, மயக்கமாக வருது, ஐயோ நரக வேதனையாக இருக்கிறது அப்படின்னு சொல்லுவார். ஏன்னா அந்த சுத்தமான மனுஷனுக்கு அந்த அசுத்தமான இடத்துல கொண்டு போய் நிற்கும்போது அப்படி தான் இருக்கும். அதுபோல தான் நம்ம கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர் பரிசுத்தமுள்ள தேவன். அவர் பரிசுத்தர் 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 என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. பரலோகத்தில் பரிசுத்த தூதர்கள் மத்தியில் அவர் வீற்றிருந்த அந்த தேவன் நமக்காக இந்த பூமியில் வந்து நம்முடைய பாவங்கள், அக்கிரமங்கள், மீறல்கள் எல்லாவற்றையும் அவர் மேலே ஏற்றுக்கொண்டு, அந்த அசுத்தத்தை எல்லாம் அவர் ஏற்றுக்கொண்டு நமக்காக எல்லாவற்றையும் தாங்கினார்ல. இதை காட்டிலும் பரிசுத்தமுள்ள தேவன் தாங்கினார். இதை காட்டிலும் மேலான அன்பு நம்மிடம் யார் செலுத்த முடியும்? இயேசு கிறிஸ்துவின் அன்பு மாத்திரமே உண்மையான அன்பு, மாறாத அன்பு. அதுக்கு ஈடு இணையே இல்லாத அன்பு இயேசு கிறிஸ்துவின் அன்பு மாத்திரம்தான். இன்றைக்கு இந்த பூமியில் நம்ம என்ன நினைக்கிறோம்? ஐயோ என்கிட்ட யாரும் பேசவே மாட்டுறாங்களே அப்படின்னு. கவலைப்படாதீங்க. கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவை பார்த்து பேசுங்க. அவர் நம்மோடு பேசுவார். அவர் நம்மோடு அன்பு காட்டுவார். என்னை பார்த்தாலே பிடிக்க மாட்டுது யாருக்கும் அப்படின்னு நினச்சி கலங்குறீங்களா? கவலைப்படாதீங்க. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நீங்கள் பார்க்கும்போது அவர் நம்மை பார்ப்பார், உள்ளங்கையில் வரைந்து கொள்ளுவார். நம்மை ஒரு சிநேகிதனாக, நமக்கு ஒரு தோழனாக, தோழியாக, ஒரு தாயாக, தந்தையாக நம் மீது அன்பு காட்டுவார். நம்ம எப்படி இருக்கிறோமோ அப்படியே நம்மை ஏற்றுக்கொள்கிற தெய்வம் தான் நம்முடைய அன்பின் தெய்வம் இயேசு கிறிஸ்து. அதாவது இன்னும் பல பேர் சொல்லுவாங்க, என்ற தேவை இருந்தால் ஒரு சில அன்பு வந்து நம்மக்கிட்ட இருந்து அவங்களுக்கு ஏதாவது காரியம் நடக்கணும்னா, இன்றைக்கி மனிதர்கள் வந்து நம்மக்கிட்ட அன்பாக பேசுவாங்க, பழகுவாங்க, விசாரிப்பாங்க, ஓடி ஓடி வருவாங்க. நம்மை கொண்டு அவருடைய காரியம் நிறைவேறி முடிந்ததும் நாம் அவர்களை பார்க்கவே முடியாது. நம்மளை பார்த்தா முகத்தை திருப்பிட்டு போவாங்க, பேச மாட்டாங்க. அவங்கள நம்ம தான் பேச போகிறவங்களா பேச மாட்டாங்க. அப்படிப்பட்ட உலகத்தில் நாம் இன்றைக்கி அன்பில்லாத உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் நமக்கு நிலையான, உண்மையான, மாறாத அன்பு கொடுக்கிற தெய்வமாய் நாம் கண்ணீருடுகிற நீளமெல்லாம், நாம் கஷ்டப்படுகிற வேலையெல்லாம், நாம் கலங்கி நிற்கிற வேலையெல்லாம், நாம் வாடி போய் நிற்கிற வேலையெல்லாம் இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்க்கும்போது உண்மையான அன்பை கொடுத்து நம்ம எந்தெந்த சூழ்நிலையில் எப்படி நம்மை மாற்ற வேண்டுமோ அந்த சூழ்நிலாம் நமக்கு மாற்றி நம்மை சமாதானத்தோடு வாழ வைக்கிற தெய்வம் தான் அந்த அன்பின் தெய்வம். அவருடைய அன்பின் வெளிப்பாடு தான் நமக்காக ஜீவனையே கொடுத்தது. அந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் முழு இருதயத்தோடும், முழு ஆத்மாவோடும், முழு மனதோடும் நாம் அன்பு செலுத்துவோமா? நாம் இப்பொழுது ஜெபிக்கலாம்.
அன்பின் பரலோக பிதாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறேன், சோத்தரிக்கிறேன் தகப்பனே. இந்த வேளையிலும் என் தேவனாகிய கர்த்தாவே, உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே ராஜா. நீர் எங்கள் மீது பாராட்டின அன்பு எவ்வளவு விலையேற பெற்ற அன்பு தகப்பனே. எங்களுக்காக ஜீவனை கொடுத்த அன்பை காட்டிலும் மிக பெரிய அன்பு இந்த பூமியில் இல்லையே தகப்பனே ராஜா. தாயின் அன்பை பாட்டிலும் மேலா எங்களை நேசித்தவரப்பா, தாயினும் மேலா எங்களை நேசித்த தகப்பனே. இன்னும் தகப்பனே, எங்கள் மீது தகப்பனே இந்த உலகத்தின் முடிவு பரியந்தமப்பா உம்முடைய அன்பு மாறாத அன்பு என்று ராஜா, உம்முடைய அன்பு உண்மையான அன்பு என்று ராஜா நாங்கள் புரிந்து கொள்ள எங்களுக்கு கிருபை தந்ததற்காக நன்றியோடு சோத்தரிக்கிறோம் தகப்பனே. நாங்களும் தகப்பனே ராஜா, தேவன் அன்பாகவே இருக்கிறார் என்ற அந்த அன்பின் தேவனை நாங்களும் முழு இருதயத்தோடு உம்முடைய அன்பு செலுத்த ராஜா, அப்பா முழு உள்ளத்தோடு உம்முடைய அன்பு செலுத்த ராஜா எங்களுக்கு தேவன் கிருபை தரும்படியாய் ராஜா. அப்பா எங்கள் அன்பு முழு பரிபூர்ண அன்பு ராஜா. தேவ அன்பில் நாங்கள் இழைத்து வாழ கர்த்தாவே, அது என் தேவனுக்கு நாங்கள் செலுத்தும்படியாய் ராஜா எங்களுக்கு கிருபையும் இரக்கமும் தயவும் பாராட்டும்படியாய் ஜெபிக்கிறோம். உங்கள் தயவு உள்ள கருத்திலே எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.